மணி, நீங்க எப்படி பார்க்கிறீங்க? திமுகவுக்கும் அதிமுகவுக்குமான வாக்கு வித்தியாசம் என்பது மிக மோசமான காலகட்டங்களில் கூட 5% 10% அந்த அளவுக்கு தான் இருந்திருக்கு. ஆனா இந்த தேர்தலில் பார்த்தோம்னா திமுக 23.6%, அதிமுக 44.3% வாக்குகளையும் ஒட்டுமொத்தமாக பெற்றிருக்கிறது. இந்த இடைவெளின்றது இதற்கு முன்னால் இல்லாத அளவுக்கான ஒரு இடைவெளி. அதிமுக இவ்வளவு அபரிமிதமான வாக்குகளை பெறுவதற்கும் திமுக இவ்வளவு சரிவை சந்திச்சதுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? இல்லை, இப்போ விவாதத்தின் தொடக்கத்தில் சேகர் சொன்ன மாதிரி இப்போ காவிரி பிரச்சனையை பற்றி அவர் சொன்னார். நான் இன்னமும் அதோட சேர்த்து சில விஷயங்களை சொல்ல விரும்புகிறேன். அதாவது ஜெயலலிதாவோட 91, 96, 2001, 2006 ஆட்சி காலங்களுக்கும் இந்த முறை 3வது முறை அவர் வந்த பிறகு அவர் செயல்படும் விதத்துக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்குது. அதாவது மக்கள் போராட்டங்கள்னு சொல்லக்கூடிய ஒவ்வொன்றையும் அவர் கையில் எடுத்தார். கூடங்குளம் போராட்டம் ஆகட்டும், முல்லை பெரியார் காவேரி இஷ்யூ ஆகட்டும், மீத்தேன் வாயு பிரச்சனை ஆகட்டும், அல்லது இந்த கெயில் குழாய் பதிப்பு திட்டம் ஆகட்டும், அப்புறம் ராஜீவ் கொலையாளிகள் விஷயம் ஆகட்டும், ஈழ பிரச்சனை ஆகட்டும், இந்த மாதிரி எல்லா பிரச்சனைகளுமே அவர் தன்னைத்தான் முன்னிறுத்தி கொண்டு அவர் அந்த இஷ்யூஸை கையில் எடுத்தார். அதனால அதிமுகவோட வாக்கு வங்கி என்பது உண்மையிலே உயர்ந்திருக்குது. ரெண்டாவது இப்போ ஆன்டி காங்கிரசிசம்ன்றது தமிழ்நாடு இந்தியா பூரா இருக்கக்கூடியது இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அவங்க அதை ஜெயலலிதா அதை நல்லாவே சேனலைஸ் பண்ணாங்க. மூணாவது திமுகவோட கிரெடிபிலிட்டி ஃபேக்டர்ஸ். திமுக 2011 சட்டமன்ற தேர்தல் தோல்விகளுக்கு பிறகு எந்த பாடத்தையும் கற்றுக்கொள்ளாதது. ஆக இந்த 3 ஃபேக்டர்ஸும் சேர்ந்து இதுதான் அவருடைய வாக்கு வங்கி இந்த அளவுக்கு உயர்ந்திருக்கிறதுக்கு ஒரு காரணம் நான் நம்புறேன். குறிப்பா மறுபடியும் நான் சொல்றது மக்கள் பிரச்சனைகள்னு கருதப்படக்கூடிய ஒவ்வொரு இஷ்யூவையும் அவர் ஒரு ஆச்சரியப்படத்தக்க அளவுக்கு வேற எந்த மாநில முதலமைச்சரும் நினைத்து கூட பார்க்க முடியாத அளவுக்கு மக்கள் பிரச்சனைகள் அவரே கையில் எடுத்ததெல்லாம் அவங்களுடைய வாக்கு வங்கியை கணிசமான அளவுக்கு உயர்த்தி இருக்குது. ஸோ இதை நம்ம கவனத்தில் கொள்ளணும்னு நான் நினைக்கிறேன். மக்கள் பிரச்சனைகளை கையில் எடுக்கிறது ஒன்று. அதே நேரத்தில் தமிழ்நாட்டில் தேர்தல் தேசிய பிரச்சனைகளை மட்டும் மையப்படுத்தி நடக்கல. தமிழ்நாட்டில் மின்வெட்டு, விலைவாசி உயர்வு, பால் விலை உயர்வு, பஸ் கட்டண உயர்வுன்னு பல பிரச்சனைகள் அதிமுக ஆட்சிக்கு எதிராகவும் பல்வேறு விமர்சனங்களை முன்வைத்தன. அது திமுக தலைவர் கருணாநிதியும் ஸ்டாலினும் ஒரு பக்கம் பிரச்சாரம் செஞ்சாங்க. பிஜேபி அணியைச் சேர்ந்தவர்களும், குறிப்பாக விஜயகாந்த் தேசிய பிரச்சனைகளை பெரிதாக அவர் பேசல. அவர் தமிழ்நாட்டில் அதிமுக ஆட்சியை தான் கடுமையாக சாடி பேசினார். அது ஏன் எடுபடாமல் போனது? அதுக்கு முக்கிய காரணம் என்னன்னா, இவங்க அதாவது ஓரளவு அவங்க எலெக்ஷன் 2011 எலெக்ஷனில் சொன்ன ப்ராமிசஸ் ஓரளவு இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. இலவச அரிசியாக இருக்கட்டும், மிக்சி, கிரைண்டர், லேப்டாப் அந்த மாதிரி விஷயமா இருக்கட்டும், அதெல்லாம் அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் பவர் சுச்சுவேஷனில் அவங்க ரொம்ப ஓப்பனாக ஏர்னஸ்டாக சொல்லியிருக்காங்க. நான் முதல்ல பவர் கட் இருக்குது, பட் அதை நிவர்த்தி செய்யறதுக்கு எனக்கு முதல்ல பவர் டேரிஃபை இன்க்ரீஸ் பண்ணி தான் ஆகணும், வேறு வழியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் மக்கள்கிட்ட போயிட்டு தான் அதை ரைஸ் பண்ணாங்க. அண்ட் அவங்க சொல்லிட்டு நான் இது இன்னும் கொஞ்ச நாள்ல நான் அதை பவர் சர்ப்ளஸாக ஆக்குறேன் அப்படிங்கும்போது மக்கள் அதில் இருக்கக்கூடிய நியாயத்தை அவங்களால புரிஞ்சுக்க முடிஞ்சது. இவங்க அதை கன்வின்சிங்காக சொன்னாங்க. எஸ், நான் ஒத்துக்கிறேன், நான் இல்லைன்னே சொல்லலை, இருக்கு. அஃப்கோர்ஸ் இவங்க நடுவில் ஏதோ சதி கிதினாங்க, அதெல்லாம் கொஞ்சம் டான்ஜென்ஷியலாக போச்சு. பட் பவர் பிரச்சனை இருக்குது, பட் நான் அதை சரி பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாங்க. அது மக்கள் அதை நம்புறதுக்கு தயாராக இருந்தாங்க. திமுக இப்போ விஜயகாந்த் கூட அந்த பவர் சிச்சுவேஷனை பற்றி அட்டாக் பண்ணாங்க, டிஎம்கேவும் அட்டாக் பண்ணாங்க. அது ரெண்டுத்தையும் நியூட்ரலைஸ் பண்ணுற மாதிரி நான் எனக்கு இன்னும் டைம் கொடுங்க, நான் 3 வருஷம் தான், அது பவர் சிச்சுவேஷன் அவ்வளோ சீக்கிரம் போகக்கூடியதில்லை, நான் அதை டேக்கிள் பண்ணி காட்டுறேங்க நான். அண்ட் மக்களும் ஒரு 5 வருஷமாக பவர் கட்டை பற்றி அவங்களுக்கு அது பழகி போயிடுச்சு. தே காட் யூஸ் டு இட். அதுவும் இன்னொரு காரணம். சரி, இவங்க சரி பண்ணும்போது பண்ணட்டும், இப்போ பார்த்துக்கலாம் அப்படின்னு விட்டாங்க. பட் இன்னொரு திமுகவை பொறுத்த வரைக்கும் இன்னொரு பெரிய தப்பு என்ன பண்ணாங்கன்னா, நாட்டிலேயே ஒரு ஊழல் எதிர்ப்பு அலையும் ஒன்று கூட போயிட்டு இருக்கு. மோடி அலைன்னு ஒன்று தனியாக இருந்தால் ஊழல் எதிர்ப்பு ஊழல் எதிர்ப்பு அலைன்னு இருக்கும்போது இவங்க ராஜா, அதுக்கப்புறம் தயாநிதி மாறன், அப்புறம் டிஆர் பாலு, இவங்களுக்கெல்லாம் டிக்கெட் கொடுத்தது இட் சென்ட் த ராங் சிக்னல் டு த ஓட்டர். இவங்க திமுக கடைசியில் வந்தா என்னதான் அடிப்பட்டாலும் 2011 எலெக்ஷன்ல இதுல வேடிக்கையான இன்னொரு அம்சம், திமுக வேட்பாளர்கள்லயே குறைவான வாக்கு வித்தியாசத்தில் தோற்றவங்க பட்டியல் எடுத்தீங்கன்னா அதுல மாறனும் ராசாவும் தான் வர்றாங்க. ஆமா, அது அந்த கான்ஸ்டிட்யூன்சியோட மேக்கப்பை பொறுத்து இருக்கு, அது அவங்களோட ஒர்க்கையும் பொறுத்து இருக்கு. ஓகே, அதை நம்ம இது பண்ண முடியாது. பட் இவங்க இதனால என்ன ஒரு மெசேஜ் டிஎம்கே அனுப்பிச்சிருக்குன்னா, நாங்க ஊழலை ஆதரிக்கிற கட்சி அப்படிங்கிற ஒரு மெசேஜா அவங்க இன்னும் அதை அண்டர்லைன் பண்ணி காட்டிருக்காங்க. அது திமுகவுக்கு மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய ஆதரவை கணிசமாக குறைக்கிறதுக்கு அது இன்னொரு காரணம். திரு சுபகுணராஜன், ஜெயலலிதா அவர்கள் மீது சொத்து குவிப்பு வழக்கு நடக்கிறது, அவரை ஊழல் செய்து சொத்து குவித்து விட்டார் அப்படின்னு சொல்லி திமுக
தேர்தல் நேரத்திலையும் பிரச்சாரம் செய்தது. ஆனால் அந்த பிரச்சாரத்திற்கு மக்கள் எந்த இடத்துலையும் செவிசாய்த்ததாகவே தெரியவில்லை. அந்த பிரச்சாரத்துக்கு எந்த ஒரு இம்பேக்ட் இருந்ததாக தெரியவில்லை. தேர்தல் நேரத்தில் அந்த பட்டியலை கருணாநிதி எல்லா இடங்கள்லையுமே வாசித்தார். அதே பட்டியலை வந்து ஸ்டாலினும் மக்கள்கிட்ட கொண்டு சென்றார். ஆனால் அந்த பிரச்சாரம் என்பது எடுபடலை. அப்போது இதில் 2 அம்சங்கள் தெரிகிறது. ஒன்று, ஜெயலலிதா அவர்களுடைய நம்பகத்தன்மை, அவர் பேசக்கூடிய இஷ்யூவுடைய கிரெடிபிலிட்டி கூடியிருக்கு. திமுக அதனுடைய தலைமை எதை பேசினாலும் அவருடைய நம்பகத்தன்மை, ஒரு கிரெடிபிலிட்டியோடைய டெபிசிட் இருக்குது அப்படின்ற ஒரு விஷயம் இதில் இருக்குன்னு எடுத்துக்கலாமா? இல்லை அப்படி நேரடியாக அப்படி வச்சுக்கிற முடியுமான்னு எனக்கு தெரியல. ஏன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இப்போ இதில் வந்து யாரெல்லாம் இதில் பிளேயர்ஸ்னு நம்ம ஒன்று பார்க்கணும். எப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஜெயலலிதாவினுடைய சொத்து குவிப்பு வழக்கில் பெங்களூர் நீதிமன்றத்தில் சொல்லப்பட்ட விஷயங்களை வந்து நம்ம மீடியா எதுவுமே கவர் பண்ணவே இல்லை. ஏன்னா மீடியாவில் இவங்க சொல்கிறதுன்றது ஒரு பக்கம், நீங்கள் நியூட்ரலான மீடியா அதை எவ்வளோ தூரம் அதை ஃபோக்கஸ் பண்ணிச்சு, 5000 கோடி 10,000 கோடி, அதை விட முக்கியமாக என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அது இவங்க தான் அதனுடைய காரணம் வந்து திமுக தான். அதில் ஒன்றும் யாருக்கும் வந்து 2வது பட்சமான கேள்வி இல்லை. என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, மத்திய அரசில் வந்து தொடர்ந்து வந்து ஒரு மாநில கட்சி 15 வருஷம் ஆட்சியில் இருந்ததுன்றது வந்து விளையாட்டான காரியம் கிடையாது. 15 வருஷம், அதுவும் 2 ஃப்ராக்ஷனில் 2 விதமான ஃபேக்ஷன்ஸோட ஒர்க் பண்ணுறாங்க. ஒன்று என்டிஏவோட ஒரு 5 வருஷம், அதுக்கப்புறம் வந்து இவங்களோட ஒரு 10 வருஷம் வேலை பார்க்குறாங்க. இப்போ இவ்வளவு காலத்துலையும் அவங்க வந்து அங்கே டெல்லியினுடைய பாலிட்டிக்கிங் ஒரு மெத்தடில் ஒரு அங்கே ஒன்று நடக்கும். அந்த மெத்தட் இவங்களுக்கு வந்து கைவர்றதுக்கு வர்றதில் வந்து ஏகப்பட்ட பிரச்சனை. அதுதான் வந்து முதல்ல அடிப்படையாக அந்த 1,76,000 கோடி அப்படின்ற ஒரு ஃபிகரெல்லாம் ஒரு ஃபிகரேட்டிவாக அது கிட்டத்தட்ட வந்து அது ஒரு உண்மை போல் வந்து கிட்டத்தட்ட முடிவே ஆயிடுச்சு. அதாவது அது எவ்வளோ தூரம் தெளிவாயிருச்சுன்னா, மீடியா வழியாக சொல்லப்பட்டு அது வந்து ஒரு ட்ரையலே இல்லாமல் சுப்ரீம் கோர்ட்டே அதை கன்ஃபார்ம் பண்ணி முடிச்சுது. அது ஒரு ட்ரையல் கூட நடத்தாமல் வந்து ஒரு சுப்ரீம் கோர்ட் வந்து அந்த வழக்கவே முடிச்சே வச்சிருச்சு. எப்படின்னா அந்த லைசன்ஸவே கேன்சல் பண்ணிட்டாங்க. யாரையும் கேட்கவே இல்லை கேள்வி முறை. ஏன்னா ட்ரையல் கோர்ட் இல்லை சுப்ரீம் கோர்ட். ஆனால் சுப்ரீம் கோர்ட் வந்து அந்த டெசிஷனை எடுத்து முடிச்சது. இப்போ இதெல்லாம் எப்படி நடந்தது? ஒரு தேசிய அரசியலில் வந்து ஒரு ரீஜனல் பிளேயர்னுடைய ரோல் என்ன, அதை இவங்க எவ்வளவு எஃபெக்டிவாக ரோலாக ப்ளே பண்ணாங்கன்றது தான் இந்த கொஸ்டின் தான். அதாவது இவங்க வந்து அந்த ரூல் படி விளையாடலை அப்படின்றதான் குற்றம். அது வந்து நீங்கள் வந்து அவங்க இன்னும் ராஜதந்திரத்தோடு அணுகி இருக்க வேண்டுமோ, அவர்கள் இன்னும் வந்து புத்திசாலித்தனமாக நடந்திருக்க முடியுமோ அப்படின்ற எண்ணத்தில் நீங்கள் பேசுறீங்க. ஆனால் மக்கள் எப்படி பார்ப்பாங்க அப்படின்னா, ஊடகத்தில் நான் எங்களை போன்றவர்கள் எப்படி பார்ப்போம்னா, மற்ற விஷயங்களை நீங்கள் மாநிலம் சார்ந்த பிரச்சனைகளில் காவேரி பிரச்சனை இருக்குது, அல்லது ஈழத்தமிழர் பிரச்சனை இருக்கிறது, அல்லது முல்லை பெரியார் பிரச்சனை இருக்குது, வேற மாநில நலன் சார்ந்த மற்ற பிரச்சனைகள் 1000 பிரச்சனைகள் இருக்கிறப்போ, அந்த பிரச்சனைகளில் நீங்கள் மத்தியில் இருந்த 10 ஆண்டு காலம் 15 ஆண்டு கால ஆட்சியில் அந்த கட்சி எந்த அளவுக்கு ஒரு இதய சுத்தியோடு நடந்து கொண்டது, அவங்க எந்த அளவுக்கு அதன் மூலமாக நம்பகத்தன்மையை பெற்றாங்க கேட்டீங்கன்னா, எப்பயுமே அதோடு சேர்ந்து தானே இதுவும் வரும். திமுகவுக்கான ஒரு பெரிய டென்ஷன் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ரொம்ப அடிப்படையில் தமிழர் நலன் அப்படின்ற விஷயம் வரும் பொழுதெல்லாம் அது எப்படியோ அந்த பிளேமை வந்து திமுக எடுத்துக்கிற வேண்டிய கட்டாயத்தில் எப்பயுமே இருக்கிறாங்க. அது வந்து ராஜீவ் கொலை நடந்த உடனே ராஜீவ் கொலையாளிகள் திமுககாரவங்கன்னு தான் சொல்லப்பட்டாங்க. அதில் ஒன்றும் பெரிய ரகசியம் கிடையாது. பின்னாடி அவங்களுக்கு ஜெயின் கமிஷன் வரைக்கும் அது அப்படியே போச்சு. ஏன்னா அதுக்கப்புறம் எல்டிடி வந்து திமுகவுக்கு எதிரான ஒரு அமைப்பாக கடைசி வரைக்கும் எல்டிடிக்கும் திமுகவுக்கு எந்த ரோலும் கிடையாது. ஆனால் ஈழத்தில் வந்து ஒரு பெரிய போர் நடந்தது. போர் நடக்கும்போது வந்து திமுகவோட எல்டிடிக்கு எந்த விதமான தொடர்பும் இல்லாத காலத்தில் வந்து பெரிய பெரிய குற்றச்சாட்டுகள் வந்து திமுக மேலே கடுமையான குற்றச்சாட்டு. அங்கே இருக்கிற போருக்கே இவங்க தான் எல்லாத்துக்கும் இது பண்ணுறது மாதிரி. அது ரிசீவிங் எண்டில் ஏன் இவங்க இருந்தாங்கன்றதை பற்றி நம்ம யோசிக்கணும். சரி, நம்ம அதை பற்றி தொடர்ந்து பேசலாம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும், இந்த சிறப்பு விவாதம் தொடரும்.